நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சரபேஸ்வரரின் 2 இறக்கைகள் பற்றிய விளக்கம். சரபேஸ்வரன் ஒரு அவதாரம், சிவனுடைய ஒரு அவதாரம், 43வது அவதாரம். அந்த அவதாரத்தில் அவருடைய சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை உருவம், அதில் மனித உருவமாகவும் மிருக ரூபமாகவும் எல்லாத்துக்கும் மேலே பறக்கக்கூடிய அந்த 2 இறக்கை அதில் இருக்குது. முக்கியமாக அதை பற்றி விளக்கம் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. சரபேஸ்வரருங்கிற ஒரு அவதாரம் எதற்காக நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் சின்னதாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹிரண்யனை வதம் செய்து ஹிரண்யனை வதம் செய்ய நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் இல்லையா, மகாவிஷ்ணு. ஸோ அந்த நரசிம்ம அவதாரத்தின் பொழுது நரசிம்மருக்கு ஏற்பட்ட அந்த சினம், அந்த கோபத்தை தணிக்கவே சிவன் இந்த சரபேஸ்வரருடைய ஒரு அவதாரம் எடுத்தார். ஸோ இந்த அவதாரத்தில் பார்த்திங்கன்னா பறவை, விலங்கு, மனிதன் 3மே கலந்த ஒரு ரூபம். இந்த டைனோசர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு காலத்தில் இருந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி சரபம்னு ஒரு பறவையும் இருந்திருக்குதுங்க. அதுலேயே இது பெரிய ஒரு ராட்சத பறவை போன்ற ஒரு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ரூபம்தான் சரபேஸ்வரம், சரபம். ஸோ சரபேஸ்வரர். ஸோ அந்த சரபேஸ்வரர் பறக்கும் தன்மை உள்ளது இருக்கிறதுனால 2 இறக்கை. பொதுவாக இறக்கை அந்தந்த பறவைகளுக்கு ஏற்ற போல் அதுக்கு வெயிட்டு தகுந்த மாதிரி அது அதோடைய அந்த சிகையினால் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம சரபேஸ்வரருக்கு பார்த்திங்கன்னா இறக்கையாக வருவது யார்? சக்தியின் அம்சம் அம்பாள். சக்தியின் அம்சம்னா என்னது? பார்வதி தேவி. ஸோ இந்த பார்வதி தேவி வலது இறக்கையாகவும், அதாவது பிரத்யங்கரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி. இடது இறக்கை சூழ்னி துர்கா என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வமாகிய துர்கா தேவியையும் குறிக்கிறது. ஸோ அப்போ அந்த சூழ்னி துர்காவும் ஒரு சக்தி, அதேபோல் பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கராவும் ஒரு சக்தி. ஸோ இந்த 2 சக்தி பிம்பங்களும் ஒன்றிணைந்து 3வது முக்கோணத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த சரபம் என்று சொல்லக்கூடிய ஆண் தன்மை உள்ள பரமேஸ்வரனின் ஒரு சக்தி. ஸோ அப்போது 2 சக்திகள் இணைந்து ஒரு சிவத்து கூட சேரும் பொழுது அது மகாசக்தியாக மாறுகிறது. அது ஒரு அணுவை பிளக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வருகிறதோ அதே போல் பன்மடங்கு ஆற்றல் அந்த ரூபத்திற்கு கிடைக்கும். ஸோ அந்த ரூபத்தை வைத்து கொண்டு தான் மிகவும் சக்தி வாய்ந்த, உலகையே ஆட்டி படைக்கும் சக்தி வாய்ந்த அந்த நரசிம்மாவதாரத்தை பூர்த்தி செய்கிறார்கள். அப்போது அந்த 2 இறக்கையும் வைத்து கொண்டு அந்த சக்தியை பயன்படுத்தி சரபரை இயக்கி அந்த சரபேஸ்வரர் என்ன செய்கிறாரு? நரசிம்மரை தனது 8 கால்கள் உள்ள அந்த உருவத்தில் 2 கால்களால் அந்த நரசிம்மரை பிடித்து கொண்டு மேலே பறந்து செல்கிறார். 18 நாட்கள், 18 டேஸ் மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. மேலே 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 போக போக 18வது நாள் அவருக்கு நினைவு திரும்புகிறது. யாருக்கு? மகாவிஷ்ணுவுக்கு. நரசிம்மருக்கு நான் மகாவிஷ்ணு, நான் அவதார புருஷன். ஸோ அந்த கோபத்தை விட வேண்டும் என்று தன் சினத்தை அவர் விட்டுவிட்டு சாந்த ஸ்வரூபமாகி திரும்ப பூமிக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹிரண்யனை வதம் செய்து பிரகலானந்தனுக்கு என்ன பண்ணார்? நரசிம்மமூர்த்தியாக காட்சியளித்து நரசிம்மமூர்த்தியின் கோபத்தையே தணித்த மகாசிவன், மகாதேவன் என்று சொல்லக்கூடிய நமது பரமேஸ்வரன் சரபேஸ்வரர் ரூபத்தில் அந்த செயலை செய்திருக்கிறார். ஸோ அப்போ அந்த சரபேஸ்வரரின் செயல் எப்பேற்பட்ட ஒரு பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரையுமே இந்த சரபேஸ்வரர் என்ற ஒரு உருவம் காப்பாற்றி கொடுக்கும், இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களை. அது மட்டும் இல்லாமல் கலியுகத்தில் அந்த கர்ம வினைகளை அழிக்கும் தன்மை இந்த ஒரு
ரூபத்திற்கு தான் உண்டு. என்ன சாமி கர்மவினை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் கழிக்கணுங்கிறீங்க, இப்போ என்னடா சரபேஸ்வரர் கும்பிட்டா கழிக்க முடியுங்கிறீங்களே? கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து ரூபம் அல்லவா, இது இது வேறு மாதிரி ஒரு ரூபம். ஸோ அதனால் இந்த சரபம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ரூபத்திற்கு அத்தனை சக்திகள் இருக்கிறது. பார்ப்பதற்கு விகாரமாகவும் உக்கிரமாக இருந்தாலும் அவர்களுடைய மனது மிகவும் சாந்தமானது, மிகவும் மென்மையானது, மிகவும் தூய்மையானதும் கூட. ஸோ இவரை நாம் இந்த கலிகாலத்திலே பொதுவாக அஷ்டமி என்றோ அமாவாசை பௌர்ணமி என்றோ இல்லை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலோ வழிபாடு செய்தால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நமது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது ஊர்ஜிதம். நம்ம கண்ணு முன்னாடி நிறையா பார்க்குறோம். என்னுடைய அனுபவத்தில் நிறையா வேறுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொடுத்து சில கோழைகளை தைரியசாலியாக மாற்றிய பெருமை இந்த சரபேஸ்வரரை சாரும். ஆகவே சரபேஸ்வரரை நாம் வழிபடுவோம், சக்திகளை நாம் உணர்ந்து கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து அவரையே நாம் ஸ்மரணை செய்வோம். ஓம் சர்வேஸ்வராய நமோ நமக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.